இப்போ நம்ம வெந்தயக்கீரை கூட்டு பண்ண போகிறோம். வெந்தயக்கீரை கொஞ்சம் கசப்பு தான். அதை வத்த குழம்பு தான் வைக்கலாம். ஆனால் இப்போ கூட்டு பண்ணலாம். வெந்தயக்கீரை பொடியை அப்படி நறுக்கி தான் வெந்தயக்கீரை பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அதுக்கு பயத்தம்பருப்பு, தேங்காய், உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்தை, மிளகு, ஜீரகம், கொஞ்சம் கசப்பாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிட மாட்டேன். அதனால் கொஞ்சம் பேப்பர் வெல்லம், இதெல்லாம் இந்த மிளகு ஜீரகத்தை வறுத்து வச்சுக்கிட்டேன். இந்த கீரையும் வெந்து வச்சுட்டு பயத்தம்பருப்பு வெந்து வச்சுருந்தேன். மிளகு, ஜீரகம், தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். இப்போ போடு எப்படின்னு போட்டு கொதிக்கும் போது இந்த அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய், மிளகு, ஜீரகம், மிளகாய் வத்தை எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விட்டு உப்பு போட்டுருவோம். கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு கொஞ்சமாக வெள்ளம் கசப்பு கொஞ்சமாக போடணும். தக்காளி கொஞ்சம் லைட்டாக பாவக்காயெல்லாம் சாப்பிடணும். இந்த மாதிரி இப்படி போட்டு இறக்கி வச்சு சாப்பிட பசங்க சாப்பிடலாம். சப்பாத்திக்கு போட்டு சாப்பிட்லாம். வயிற்று புண், வாய் புண்ணுக்கெல்லாம் நல்லது. யூரின் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. குளிர்ச்சி உடம்புக்கு ரொம்ப